ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. ஆம் செல்லமே, அந்த நல்லதை நடத்தி வைக்கவே உன் சாயப்பா உன் வீட்டிற்கு வந்து உள்ளேன். உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும். இது உன் சாயப்பாவின் ஆசீர்வாதம், அன்பு கட்டளை, உத்தரவு என்று கூட நினைத்துக் கொள்ளலாம், மற்றும் சுபவாக்கு. இதில் நீ எப்படி வேண்டுமானாலும் இதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த நாள் நீ நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய். நீ தைரியமாக இரு என் செல்ல குழந்தையே. என் மீது நம்பிக்கை வைத்த உன்னை வெறும் கைகளாக அனுப்பிவிடுவேனா என்ன? இதோ நீ இழந்த அனைத்தையும் விரைவில் வரத்தான் போகிறாய். நீ இத்தனை நாள் செய்த புண்ணியங்கள் எதுவும் வீணாகப் போவதில்லை. நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை நீ என்னிடமிருந்து பெற்றுக்கொள் என் செல்லமே. உனக்கு நல்லது நடக்கும். ஆம், நீ என்னிடம் உன் மனதால் வேண்டுகின்ற வேண்டுதல்கள் எல்லாம் நீ வாய் திறந்து கேட்டால்தான் எனக்கு தெரியுமா என்ன? ஒருவேளை நாம் வாய் திறந்து கேட்டால்தான் நாம் சாயப்பாவுக்கு நாம் வேண்டியதை தருவாரா என்றெல்லாம் எண்ணிவிடாதே. நீ என்னை முழு மனதோடு நம்பி இதில் நீ எப்படி கேட்டாலும் நான் உனக்கு அதை உனக்கு தந்து விடுவேன். உன் ஆசைகளும் எண்ணங்களும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய மனதில் நீ நினைப்பது, உன்னுடைய எல்லா செயல்களும் நானாகவே இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய எண்ணங்கள் எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? நீ யாரையும் சார்ந்திருக்காதே. உனக்கு தேவையான ஒவ்வொரு செயலையும் உன் சாயப்பாவாகிய நான் இருக்கும்போது என் மீது நம்பிக்கையை போட்டுவிட்டு அதையே நீ செய்ய முடிவெடு. அதை நான் உன் முன்னே சென்று நடத்தி காட்டிக்கொண்டேதான் இருப்பேன். ஏனென்று தெரியுமா? என் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை அல்லவா நீ? நொடிக்கொரு முறை நீ என்னை நினைக்கிறாய் அல்லது அழைத்து பேசுகிறாய். அது எனக்கு நன்றாக தெரியும். அதை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனால்தான் உன் வாழ்வு பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறது. பொன்மயமாக உன் வாழ்வை நான் மாற்றப் போகிறேன். உன் வாழ்வில் நல்லது நடந்தே தீரும் என் செல்லமே. அதை உன் சாயப்பா நடத்தி காட்டுவேன். உன் பிரார்த்தனைகள் வலுப்பெறுவதற்கு நான் மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லப் போகிறேன். உன் விரதமும் தவமும் தானமும் உனக்கு துணையாக நிற்கும். அதெல்லாம் என் மனதை மிகவும் குளிர்வித்து விட்டது. என்னவென்று தெரியுமா? உன்னுடைய விரதம், தவம், தானம். மீண்டும் சொல்கிறேன் என் செல்லமே, உன் விரதம் என்பது நீ உன்னை பட்டினி போடும் விரதம் இருப்பதல்ல. நீ ஒருவேளை விரதம் இருந்தால் அந்த நேரத்தில் நீ உணவுக்காக எவ்வளவு செலவிடுகிறாயோ அதையோ அல்லது அந்த உணவையோ பசியால் வாடும் மற்றவர்களுக்கு கொடுத்து விடு. அதேபோல் நீ தவம் இருந்தாலும் அதைவிட நீ தானம் செய்யும் போது என் மனம் மிகவும் குளிர்ந்துவிடும். இதையெல்லாம் நீ செய்து என்னை ஆத்மார்த்தமாக சரணடைந்து உனக்கு வேண்டுவதை என்னிடம் கேட்டுவிடு. உன் சாயப்பா என்னிடம் நீ கேட்காமல் வேறு யாரிடம் நீ போய் கேட்க முடியும்? நானும் உனக்கான பல அற்புதங்களை விரைவில் நிகழ்த்தி காட்ட தயாராக உள்ளேன். நீ கேட்டதில் உனக்கு மிகவும் அவசியமானதை நீ தேடும் முன்னே உன் கைகளில் கொண்டு சேர்த்து விடுவேன். ஏனென்றால் என் செல்ல பிள்ளைக்கு எது தர வேண்டும், எதை முதலில் தர வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இப்போது உன் வேதனைகளை பார்த்து பலர் சிரித்து கொண்டிருக்கலாம். ஆனால் உன் சாயப்பாவாகிய நான் அவர்களுக்கு செய்யப்போவதை பார்த்து அவர்கள் வருந்துவார்கள். உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் நான் அவர்களை உன்னை விட கீழே தாழ்த்தி விட்டு விடுவேன். ஆம் செல்லமே, நீ விரும்பிய வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை நீ உணரத்தான் போகிறாய். நீ கலங்க வேண்டிய சூழ்நிலையே வராது. ஆம் செல்லமே, உனக்கானது எல்லாம் சீக்கிரமாக நடந்துவிடும். நான் உன்னிடம் பலமுறை கூறிவிட்டேன், உனக்கு எது நன்மை அளிக்குமோ அவற்றை மட்டுமே நான் உனக்கு அளிப்பேன் என்று. அதை விட்டுவிட்டு நான் கேட்பதை நீ ஏன் எனக்கு அளிக்கவில்லை என்று என்னிடம் கோபித்துக் கொள்கிறாய். நீ கேட்பது உனக்கு நன்மை அளிக்கவில்லை என்று என்னிடம் நீ கேட்பது உனக்கு நன்மை அளிக்குமா தீமையை அளிக்குமா என்று நான் ஆராய்ந்து பார்த்துதான் உனக்கு அளிப்பேன். நீ கேட்டதெல்லாம் நான் கொடுத்து விட மாட்டேன். உனக்கு எது சிறப்பானதோ, எது உனக்கு பயனளிக்குமோ, எது முன்னிலையாக நீ கேட்கிறாயோ அதைத்தான் உனக்கு முன்னின்று செய்வேன். நான் உனக்கு நன்மையை மட்டுமே தான் கொடுப்பேன். அதற்கு சற்று காலமானாலும்
நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும், பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும், அவசரப்படக்கூடாது. எல்லாம் உன் நன்மைக்காகவே தான் நடத்துகிறேன் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். தன்னை நம்பியவர்களுக்கு எதனை கேட்பினும் கொடுக்கும் வல்லமை என்னுடையது. எதிலும் நம்பிக்கையும் பொறுமையோடும் காத்திருக்க வேண்டியது உன்னுடையது. ஆகவே உனது கோரிக்கைகள் நிறைவேறும். அத்துடன் மற்றவருக்கு துரோகம் செய்யாமல் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உன்னால் இயன்ற உதவியை செய். சாயப்பாவிற்கு உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும். உரிய நேரத்தில் உரியவற்றை கொடுத்து உதவுவேன். ஆம் செல்லமே, வெற்றி என்ற ஒன்றை மட்டும் நினை, தோல்வி பற்றி எண்ண வேண்டாம். சாயியை நம்பினோர்க்கு தோல்வி என்பதை வருவதில்லை. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை தளரவிடக்கூடாது. ஆம் செல்லமே, மேலும் என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க வழி தெரியாமல் தவித்த நான் நிவாரணம் தேடி எவ்வளவோ இடங்களை சுற்றிவிட்டேன். இப்போது நீங்கள் என்னை காப்பாற்றுவீர்கள் என நம்புகிறேன். என் சாயப்பாவே என்று என்னிடம் தஞ்சம் புகுந்திருக்கிறாய். என்னுடைய இப்போதைய பிரச்சனை எப்படி இருந்தாலும் உங்கள் அருளால் அவை அனைத்தும் காணாமல் போய்விடும் என்பதை முழுமையாக நம்புகிறேன். ஆம் செல்லமே, என் மீது மாறாத விசுவாசம் வைத்து இருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? ஆம் செல்லமே, உலகில் உள்ள மக்கள் அனைவரும் தங்களுடைய மனதாலும் வாக்காலும் செய்கின்ற செயல்களாலும் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் சாயப்பா அவ்வப்போது உலகெங்கும் மகான்கள் தோற்றுவிக்கிறார். மக்களை நல்வழிப்படுத்தும் அவதார புருஷரே தான் நான். ஆம் செல்லமே, பயபக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் செய்து வருகிற பிரார்த்தனைகளை கேட்டு கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் உன் மனம் போன போக்கில் சுதந்திரமாக நடந்து அவற்றை தட்டி கழிக்கிறாய். பலனை நீ அடைய முடிவதில்லை. உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழ்வும் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன். ஆகவேதான் என் செய்கைகளை புரிந்து கொள்ளாமலும் எனக்கு கீழ்ப்படிந்து நிற்காமலும் உனது சுயமான போக்கின்படி உன்னால் நடக்க முடிகிறது. இந்த சுதந்திர உணர்வுதான் உன்னை கீழே இறக்கிவிட்டது. கீழே இறங்கிவிட்டோமே என்று நீ வருத்தப்படுகிறாய். கீழே வந்துவிட்ட போதும் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். உனது இரக்க குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்று உன்னதமான மனம்தான். இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் எங்கும் உண்மையான நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் தான் இந்த கீழ்நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய். கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களாக நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எனக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாய். உன்னை போல நல்லவர்களும் இப்படித்தான் புலம்புகிறார்கள். இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயமல்ல, காலகாலமாய் தொடர்வதுதான். நான் உன்னிடம் பிரதட்சியமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும். இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம். நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பதான் கஷ்டத்தை தருகிறேன். ஆம் செல்லமே, இவை எல்லாவற்றையும் உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வர தயாராக இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் நீ வேகமாக செயல்பட வேண்டும். நிறைய சிந்தனை செய்ய வேண்டும். இதன் மூலம் இப்போதுள்ள நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்றுதான் இதை உனக்கு கொடுத்தேன். ஆகவே உனக்கான கஷ்டங்கள் நீங்கி புத்துணர்வோடு எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகிறாய். சோர்ந்து போகாதே, தைரியமாக இரு. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். ஆம் செல்லமே, உனக்கானது நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.